என்னடா யோசிக்கிற பெரிய அப்துல் கலாம் நினைப்பா? அப்துல் கலாம்னா வாயில் வரல, இது அப்துல் கலாம் பற்றி பேசிக்கிது. என்னத்த பேசுகிற நீ? முன்னங்காண்டி அப்துல் கலாம் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோ, நீ பேசுறத பார்த்து இன்னொரு வாட்டி செத்துட்டு இருப்பாரு. அது இருக்கட்டும், வீட்டில் ஒரு அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, ஒரு சக்கரை இருக்குதா, ஒரு காசு போடுறதுக்கு பேசலாம் பாரு. ஆத்தா நீ கவலைப்படாத, நான் கல்யாணம் புரோக்கர்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுத்துருக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பேர் தேடி வரான் பாரு. இன்னும் வருவான்னு பார்த்தேன், எந்த பாயும் ஒன்றும் என்னை தேடி வரல. நீ கவலையே படாத, நீ இன்னும் நான் கேட்குறியோ எல்லாத்தையும் வாங்கி செய்கிறேன். புரோக்கர் கமிஷனா சும்மாவா? இன்னைக்காச்சும் ஒரு முடிவு தெரிஞ்சா. எங்க போற இவ்வளவு வேகமா? ஏய் எங்க போறேன்னு தானே கேட்டேன். நீ என்னமோ பொண்ணு பார்க்க போற மாதிரி அதை வழியில் நான் தடுத்த மாதிரி பேசுறேன். கரெக்டாக சொல்கிறேண்ணா, எவனுக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி இவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குதா? ஏய் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் போயிட்டு வரேன் ஏரியா. அப்புறம் இங்கே நிற்கிற போக வேண்டியது தானே. வா அவனே சொல்லிட்டோம், நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், வேலைக்கு ஆகாது. சரிடா, இந்த ஊருன்னு தான் சொன்னாங்க. ஒருத்தர் உட்காந்துக்கிறேன், அவரை பார்த்தா தான் கரெக்டான ஆளு மாரி தெரியுது. ஐயா இங்கே வரலாமா? பிறந்துக்குள்ள நாய் மாதிரி உள்ள வந்துட்டியா? நீ யாரா நீ? பாட்டி கோவப்படாத, புரோக்கர் வீடு தானே. ஒரு வேலையா பக்கத்து வீட்டுல வீடு கட்டிக்கிறாங்க, அங்கே போய் பாடுறா வந்துட்டான். அது செவிட்டுக்காது, கம்முனிரு. ஏமா நீ இங்கே வாப்பா, நான் தான் புரோக்கரு. நீங்க தானா? வாப்பா வா. உன் பேர் என்ன, உன் நட்சத்திரம்னா, உன் ஜாதகம் என்ன, எல்லாத்தையும் கிளீனாக சொல்லிட்டியானா நான் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 நாள் தான் உனக்கு டைம், பொண்ணு பார்த்து கொடுத்துருவோம். என் பேரு நிலவு, என்னோட நட்சத்திரம் 3 ஸ்டாரு, லக்னம் சூப்பர் ஸ்டாரு, கோத்திரம். டேய் அதை பற்றி எனக்கு பேசாத, எனக்கு ஆத்திரம் தான் வரும். மூத்தரமா நீ ஏன் அவன்கிட்ட கேட்டு நடக்கிறா? போயிட்டு வாடா. முதல்ல உனக்கு ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப நேரமாச்சு ஆளக்கானா. உள்ளே பொண்ணு பார்த்து தாலி கீழ் கட்டிட்டு வருவானா? தம்பி நீ கம்முன்னு இருப்பா, அது எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் ஏடாகடமாக பேசின்னு இருக்கான். தம்பி உனக்கு பொண்ணு எப்படி, கருப்பாக வேணுமா இல்லை கண்ணங்கருப்பாக வேணுமா, இல்லை ஒல்லியா வேணுமா இல்லை ஒல்லியா குச்சி மாதிரி வேணுமா, உனக்கு குண்டா வேணுமா இல்லை வேண மாதிரி இருக்கிற பொண்ணு வேணுமா சொல்லுப்பா, நான் முடிச்சு வைக்கிறேன். இவன் சொல்றத பார்த்தா நம்ம கதையை முடிச்சிடுவான் போலுக்குதா. சீக்கிரம் சொல்லு, என் பிள்ளை கேட்கறான்ல. பொண்ணு தங்க மாதிரி வேணும். பொண்ணு தங்க மாதிரி வேணுமா? தங்க வேலை தெரியாத பேசிங்கிறான் அவன். அதை பற்றிலாம் கவலைப்படாத தம்பி, நான் முடிச்சு விட்டுறேன். 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போ, 2 நாள் பொறுத்து இங்கே வந்து பாரு, உன்னை பொண்ணு வீட்டுக்கு அது மாதிரி நேரில் காமிக்கிறேன். நிஜமா சொல்றீங்க? நம்பலையா? சொல்லிதான் சொல்றான். என்ன இது என்னடா இது, வர 10,000 கெடுத்துரும் போலுக்குதே. இந்த பாரு வாய் வச்சுன்னு கம்முன்னு இருந்தா இரு, இல்லைன்னு வச்சுக்கோ இப்பயே 6 அடி பழம் நோனி பொச்சு போடுவேன். வந்ததுல இருந்தே கரு மாதிரி பொதிக்க கொலான்னு பேசுறீங்களே, கல்யாணம்னு ஒண்ணுக்குதே, அதை பத்தி பேச மாட்டீங்களா? தம்பி நான் பேசுற பேச்சு தான் அந்த மாதிரி இருக்கும். உனக்கு இன்னும் 2 நாள்ல முடிச்சு விட்டுறேன். முடிச்சு விட்டுறியா? யோ நான் சொல்றா. தம்பி நான் பேசுறது தான் மொட்டை மொட்டையா பேசுவேன், ஆனா காரியத்துல கொன்னா இருப்பேன். நீ காசு கொடுத்துட்டு போ, இன்னும் 2 நாள்ல பாரு. சரி சரி, உங்க மூஞ்சில ஒரு ஒளி வட்டம் தெரிஞ்சு அதை நம்பி தான் காசு கொடுக்குறேன். இந்தாங்க. சரி நான் வரேன், சீக்கிரமா பொண்ணை பார்த்து வைங்க. வந்துட்டா நீ என்னடா இங்க உட்காந்துங்கிற? நீ எங்க போனன்னு பார்க்கலான்னு வந்த. எங்கடா போனேன்? கல்யாணத்துக்கு புரோக்கரை பார்க்க போனா என்ன இப்பா? நானும் பார்க்க போறேன். என்னடா இவன்? நீ வச்சுக்கிட்டுனா இம்மா நேரம் காது கேட்காத மாதிரி நடிச்சுட்டு காசு வந்த உடனே கையில் பிடிங்க வச்சுச்சு பற்றியா அந்த கருவாட்டு மூஞ்சி. இது ஓடி ஆடுற மாதிரிலாம் நான் பொண்ணு கிடையாதுடா, புரோக்கர் தான். இந்த மாதிரி டாடி மீசெல்லாம் இருப்பார், அப்படி ஓரமாக உட்கார். ஆமா ஆமா ஆம்பளை. ஐயோ நேரம் நம்ம பொண்ணாக இருந்தால் கண்ணுலேயே கருப்பு வச்சிருப்பான் போலுது. அதுவும் மென்டல் மாதிரி நினைக்கிறான். தம்பி நீ கவலையே படாத தம்பி, உனக்கு பொண்ணு பார்க்க வேண்டியது என் பொறுப்பு. உன்னுடைய ஜாதகத்தை என்கிட்ட கொடு. ஐயா ஜாதகம் கோத்திரம் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. இப்போதைக்கு எனக்கு ஒரு பொண்ணு வேணும். ஜாதகம் எல்லாம் என் பொண்டாட்டிக்கிட்டு இருக்கு. பொண்டாட்டிக்கிட்டு இருக்குதா? ஏதோ ஒன்று சொல்லி காசை வாங்கு. அம்மா நீ வேற கம்முன்னு இருமா, இறக்குற சூழ்நிலையை நீ வேற எரிற நெருப்பில் எண்ணெய் தந்து ஊற்றி நிற்கிற. தம்பி இதை பாருங்க தம்பி, உனக்கு எத்தினி பொண்டாட்டி ஒன்றாலும் இருக்கட்டும், அதை பற்றி இந்த பேபி பயப்படவே மாட்டான்.
உனக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும் அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா பக்கத்து வீடாக வச்சிடக்கூடாது, இல்லை எதிர் வீடாக வச்சிடக்கூடாது. அப்படி நீ வச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அங்கே குத்துது இங்கே கொடா இதெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? அப்பா ஆள் எரு மாடு மாதிரி இருந்தாலும் நல்லா தலையாடுறான். இவங்கிட்ட எப்படியோ ஒன்று பேசி கறந்துட வேண்டியது தான். தம்பி, பொண்ணு வீட்டில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒன்றும் எதிர்பார்க்கலையே ஐயா. ஒரு 50 லட்சம் ரூபா ரொக்கமாக காசு, 50 பவுன். இப்போ வாடகை வீட்டில் இருக்கிற சொந்த வீடு ஒன்று வாங்கி கொடுத்துறீங்க. ஆனால் பொண்ணு மட்டும் கிளியா. தம்பி சரிப்பா, இப்படியெல்லாம் பொண்ணு இருக்கணும் இருப்பாங்கன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? இவ்வளோ அழகாக கேட்குறிய. அந்த பொண்ணு கிளி மாதிரி இருக்கணும்னு கேட்குற. அந்த பொண்ணு மூக்கை பார்த்தேன்னா கிளி மூக்கு கூட கொஞ்சம் வெளுத்து போயிருக்கும், ஆனால் அந்த பொண்ணு மூக்கு சுகப்பாக இருக்கும். நானே பார்த்துக்கிறேன் நேரில். நீ கேட்குற மாதிரி நான் முடிச்சு வைக்கிறேன். நீ என்னடானா 50 போகிற, எனக்கு ஒரு 50,000 கொடுத்தியானாக்கா கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு வைப்பேன், அவ்வளோதான், வேற ஒன்று. எடுக்கட்ட பையில எம்மா நேரம் பேசிக்கிற, காசை கொடுங்க. ஏம்பா எங்கள் அம்மா வேறு அவசரப்படுறாங்க, கொடுக்குறதுன்னா சொல்லி பட்டுன்னு முடிச்சு விட்றேன். நம்மளுக்கு நல்ல நேரம் தான், சீக்கிரம் முடியும். நீங்க அவசரப்பட வேண்டாம் ஐயா, பொறுமையாவே முடியுங்க. ஒரு வாரம் கழிச்சு பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கி கொடுங்க, பேசி அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். 50,000 தானே வேணும். என்ன நீ இப்படி பார்க்குற? நான் வாங்கினேண்ணா பணத்தை, எங்கள் அம்மா வாங்கினேண்ணா, எல்லாம் ஒன்று தான். நீ போ, உனக்கு பொண்ணு ரெடி. ஐயா 50,000 என்ன, இன்னும் 50,000 வேணாலும் தர்றேன். ஆனால் பொண்ணு மூக்கு கிளி. பொண்ணு மூக்கு கிளியா? நீ தின்ன போறடா களி. டேய் இங்கே பாரு, முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிப்பியான், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கின்னு 50,000 ஓணும், 50 லட்சம் ஓணும், இதெல்லாம் கேட்பியான். அதுவும் பொண்ணுக்கு கிளி மூக்கு மாதிரியா ஓணுன்ற. அந்த பொண்ணு நம்பரை உனக்கு தரப்போறதில்ல, போலீஸ் நம்பரை தரப்போகிறேன். நான் தூக்கி போட்டு வெளுத்து வாங்குவான் பாரு. தனியாக பேசிங்க, பைத்தியம் ஆயிட்டியா? ஆனால் யார் வராம பாரு, கொடுங்க. ஐயா பொண்ணு பார்க்குற வீடு தானே? ஆபாபா, பொண்ணு பார்க்குற வீடு இல்லை, பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோக்கர் வீடு இது. உட்கார் பச்சார்ல. எனக்கு பொண்ணு வேணும், ஆனால் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும். பொண்ணு வேணும், சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும். தம்பி உங்களுக்கு எப்படி பொண்ணு வேணும்? எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு வேணும். எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்குவியா? முதல்ல நீ என்ன வேலை செய்கிற? எந்த வேணாலும் கேட்கும், காசு வாங்குறான். ஏம்மா கொஞ்சம் பொறுமா, அவருக்கு பொண்ணு பிடிச்சா தானே காசு வாங்க முடியும். தேம்மா காசுன்னு அழிஞ்சிங்கிற. ஏன் சண்டை போகிறீங்க? நானே சொல்கிறேன்னா வேலை செய்யறேன்னு. எங்ககிட்டே 50 பேர் வேலை செய்கிறாங்க. 80 ஏக்கரா இருக்குது, 3 டிராக்டரு, 4 ராலி, 6 ஊடுக்குது, தெரியுமா? இவனுக்கு வெளியே போய் பொண்ணெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம பொண்ணையே முடிச்சு விட்டுட்டா சந்தோஷமாக வாழும். ஏன்னா 50 பேர் இவங்ககிட்டயே வேலை செய்கிறானா. சரி, பொண்ணு சூப்பராக இருக்கும்பா, இப்பயே முடிச்சு விட்டுறேன், இப்பயே கல்யாணம் பண்ணிக்கணும், ஓகேவா? இப்போ நான் ரெடி. இப்போ நான் பொண்ணை வர சொல்கிறேன். பொண்ணை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு இப்பயே முடிவு சொல்கிறேங்க. ஏம்மா நித்யா, டீ எடுத்துனாம்மா மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ள பொண்ணு பக்கத்தில் நிற்கிறது பாருங்க. பொண்ணா? ஐயோ பொண்ணு சூடாகுது காப்பி, பார்த்து மல்லமா குடிக்கிறியா? எனக்கு வேணாம், நீங்களே குடிங்க. ஏய் காசு வாங்காது, என்னடா அப்படி பார்க்குறீங்க? எதே காசு வாங்கணுமா? கம்முன்னு வாய் மூடி நிறு. 50,000 பார்த்துன்னு வச்சுக்கோ, 5 லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி விடணும், புரியுதா? இப்போ ஈஸியாக சுலபமாக ஓசிலேயே முடிச்சு விட்டுருவோம். தம்பி இதை பாருங்க, இப்பயே அவசரப்படாதீங்க எதுக்கும். நம்ம திருவள்ளூரில் இருக்கிற வீரராகவர் கோயிலில் உங்களுக்கு நாளைக்கு காலையிலேயே கல்யாணம். நீ செஞ்சியிலேருந்து நடந்து வரியோ இல்லை சைக்கிளில் வரியோ அது எனக்கு தெரியாது, கரெக்டாக வந்துருப்பா. காலையில் 6-7:30 முகூர்த்தம். ஓகே மாமா, 7 மணி முகத்துக்கு நான் 8 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துடுறேன் செஞ்சிலேருந்து. என்னையே நினச்சின்னுறேன், நான் வரேன். ஐயோ பார்க்குது. 7 மணி முகூர்த்தத்துக்கு 8 மணிக்கு செஞ்சில் கிளம்பி வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகுமாடா. நீ எப்படா 12-1 மணிக்கா தாலி காட்டுவா? ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்பா ஒன்றை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம், அதுவே அப்பான்னு சொல்லிச்சு. போதும் எத்தாடா. ஏம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உயிரை கையில் பிடிச்சி வச்சுக்கின்னு பொட்டுன்னு கூட கூட போகிற, அப்புறம் என் பொண்ணு வாய்க்க மாதிரியாக போயிடும்.
இந்த பாரு எல்லாம் சொந்த பந்தங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன்னா